இந்த வாரம் குக் வித் கோமாளியில் செஃப் ஆஃப் த வீக் வந்து வித்யுலேகா அவங்க தான் வாங்குறாங்க. அவங்க பண்ண ரெசிபி தான் கிவி மாச்சா க்ரீன் டீ மூஸ். மாச்சானா என்ன, அதை வச்சு எப்படி மூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அவங்க செட்டிங் ஏஜெண்ட்டாக அகர் அகர் யூஸ் பண்ணாங்க. சைனா கிராஸை தான் அகர் அகர்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட இது கிடைக்கலனா நீங்கள் நார்மல் ஜெலட்டின் யூஸ் பண்ணலாம். ஜெலட்டின் கூட இல்லாமல் பிளெயினாக பண்ணாலே மூஸ் சூப்பராக செட் ஆகும். ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வைக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த சைனா கிராஸ். உள்ளே இப்படி தான் இருக்குது பாருங்கள். இது ஒரு 2 சின்ன கியூப் அளவுக்கு ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ அது ஊறுறதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இதை ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு அமுல் விப்பிங் க்ரீம் இருக்குல்ல, அது சேர்த்துக்கலாம். மூஸ் பண்ணுறதுக்கு விப்பிங் க்ரீம் ரொம்ப முக்கியம். ஃப்ரெஷ் க்ரீமில் பண்ண முடியாது. ஸோ விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டார்டிங் வந்து லோ ஸ்பீட் வச்சு கொஞ்சம் கிராஜுவலாக போக போக அப்படியே ஹை ஸ்பீட் வச்சு பீட் பண்ணுங்கள். பாருங்கள், 5 மினிட்ஸ்னே நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. ஓரத்தெல்லாம் இந்த மாதிரி வழித்து உள்ளே போட்டு திருப்பி நல்லா பீட் பண்ணுங்கள். இப்போ இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் சுகரை நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த மாதிரி திருப்பி பீட் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துட்டு நான் நல்லா பீட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 15 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ அதுக்குள்ளே நம்ம சைனா கிராஸ் ஊற வச்சுருந்தோம்ல, அதை ஒரு பேனில் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இதை பாயில் பண்ணுங்கள். சைனா கிராஸ் இல்லை அகரகர்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம ரெசிபியில் சேர்க்கணும். அப்போ தான் அது நல்ல ஒரு செட்டிங் ஏஜென்ட்டை ஆக்ட் பண்ணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இதில் திப்பி திப்பியாக இருக்குல்ல, அதெல்லாம் இல்லாமல் நல்ல கிளியரான லிக்விடாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது பாயில் ஆகட்டும். இப்போ இது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா என்ன பண்ணலான்னா, மூஸை இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வச்சுட்டு சர்வ் பண்ணும்போது கூட இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக கிடச்சிரும். பாருங்கள், நம்ம அகரகர் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு 2 கிவி எடுத்திருக்கேன். இதை வந்து நார்மலாக நம்ம ஸ்பூன் இருக்குல்ல, அதை வச்சு எடுத்தாலே தோலெல்லாம் எடுத்துட்டு அந்த நடுவில் இருக்க பார்ட் மட்டும் நமக்கு சூப்பராக கிடச்சிரும். இப்போ அதை எடுத்து ஒரு மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி தான் நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த அந்த விப்பிங் க்ரீமை பீட் பண்ணோம்ல, அதை எடுத்துட்டு திருப்பியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. மூஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நல்ல சில்கி ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சி இருக்கணும். நம்ம கேக்குக்கெலாம் விப்பிங் க்ரீம் பீட் பண்ணோம்னா நல்ல ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் பீட் பண்ணுவோம். பட் இந்த மூஸ்க்கு அந்த மாதிரி ஸ்டிஃப் பீக்லாம் அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஸ்மூத்தாக நல்லா சில்கியாக இருந்தாலே மூஸ் சூப்பராக வரும். இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த விப்பிங் க்ரீம்லேருந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தனியாக ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி சைனா கிராஸை பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டார்க் சாக்லேட் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆக்சுவலாக மூஸில் அவங்க பார்த்தீங்கன்னா 2 லேயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. கீழே டார்க்காக ஒரு லேயர் இருக்கும், மேலே பண்ண லேயர் தான் அந்த க்ரீன் டீ மாச்சா வச்சு பண்ணது. ஸோ கீழே பண்ண அந்த லேயருக்காக நான் சாக்லேட் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் சாக்லேட் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்மலாக நம்ம மூஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி கீழ் லேயர் வந்து அந்த பிஸ்கெட்ஸை பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்திருக்கேன். இதில் நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த சாக்லேட் மூஸ் இருக்குல்ல, அது நல்லா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்ல ஒரு திக்கான லேயராக இருக்குது. இது நார்மலாக வெளில வச்சாலே செட் ஆகிடும். பட் ஃப்ரிட்ஜில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக செட் ஆகிடும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் வச்சிடலாம். இப்போ மீதி இருக்க அந்த விப்பிங் க்ரீமில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல கிவி, அதை சேர்த்துடலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாயில் பண்ண சைனா கிராஸ் சேர்த்துக்கலாம். அண்ட் இதுதான் நம்மளோட மாச்சா பவுடர். இது ஜப்பானில் விளையக்கூடிய ஒரு ஸ்பெஷலான க்ரீன் டீயை பவுடர் பண்ணி வச்சுருப்பாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் தான் இருக்கும். இது நம்மளோட கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அண்ட் வெயிட் லாஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாச்சா க்ரீன் டீ ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு செம்ம ரிசல்ட் கொடுக்கும். இது வந்து நார்மலாக நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சு குடிப்போம்ல, அந்த மாதிரியும் குடிக்கலாம். அண்ட் இப்போலாம் இதில் ரொம்ப ட்ரெண்டிங்காக ஐஸ்கிரீம்ஸ் அண்ட் நிறைய மூஸ் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதிலிருந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த விப்பிங் க்ரீமோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக கொஞ்சம் லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க.
ஸோ நம்ம இந்த மாச்சா பவுடர் யூஸ் பண்ணதுனால நேச்சுரலாக நமக்கு க்ரீன் கலர் வந்துருச்சு. இப்போ நம்மளோட சாக்லேட் லேயர் சூப்பராக செட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட அந்த க்ரீன் டீ மாச்சா மூஸ் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வச்சாலே நல்லா செட் ஆகிடும். நார்மலாக மூஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி செட்டிங் ஏஜென்ட்லாம் யூஸ் பண்ணால் ஒரு 15 மினிட்ஸ்லேயே சூப்பராக செட் ஆகிடும். இப்போ கொஞ்சமாக மாச்சா பவுடர் இருந்ததில் அதை இந்த மாதிரி பிளேட்டில் டஸ்ட் பண்ணிவிட்டேன். எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு எடுத்துருங்க. இப்போ நம்மளோட மூஸ் சூப்பராக செட் ஆகிருக்கு. பர்ஃபெக்டாக அந்த லேயர்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இதை நம்ம பிளேட்டில் வச்சிடலாம். மேலே எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக கிவி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கிவி மாச்சா க்ரீன் டீ மூஸ் ரெடி ஆகிடுச்சு. செம்ம ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குக் வித் கோமாளியில் இருக்க ரெசிபிஸ் எல்லாமே நம்ம கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த வீடியோஸையும் செக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.